ஓம் அகதீசாய நமக. எனக்கு மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகினே போயிட்டுருக்கு. ஒரு நல்ல மனைவி அமையணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன். அதேமாரி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிஸ்னஸ் நல்லா போகணும் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன் நான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து உடல்நல குறைவாக இருக்குது. அந்த உடல்நல குறைவுனா நீங்கி நல்லா இருக்கணும். எங்கள் அப்பாவோட ஆன்மா வந்துட்டு இதாகணும், ஆத்மா சாந்தி அடைக்கணும். எங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேபி ஃபார்ம் ஆகணுன்ட்டு நான் முறையிடுறேன். இதுதான் என்னோடய பாப்பாவுக்கு வந்து என்னது பேபி ஃபார்ம் ஆகணுன்ட்டு முறையிடுறேன். அதுக்கு அவங்க வரணும். அவங்க ஒரு நாளைக்கு நீ பயணப்பட்டுக்கிட்டே வா சபையில். அவங்க கணவன் மனைவி 2 பேர் வந்து சற்சங்க அந்த பூஜை பார்க்கணும். கோமாதா பூஜை பார்த்துட்டு அது அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம். மொத்தத்தில் உன் குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் எல்லாம் தவழணும் அப்படின்னு அகத்திய பெருமானை வந்து வேண்டி ஒரே கேள்வியாக கேட்டு இறை சபையோட தொடர்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோ. எல்லா விஷயங்களும் படிப்படியாக ஆகணும். ஒரே கேள்வியாக ஏகப்பட்ட எல்லா கேள்வியும் வந்து மொத்தத்தில் உனக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும். அதை அப்படி வச்சு அகத்திய பெருமான்ற கேள்வி. ஏன்னா தனித்தனி அந்த இதாக போகக்கூடாது. மொத்தத்தில் உன் குடும்பம் நல்லா இருக்கணும், அவ்வளோதானே. அப்படி வச்சு கேட்கலாம். பஞ்சபூத நிலைகளில் ஓர் உயர் நிலையமாக அமர்ந்திருக்கும் அற்புத புனித திரு அண்ணாமலையாரின் அடிவார நிலைதனிலிருந்து உயர்வாய் வந்த சீடனது சொற்கேட்டு சபைதனை நாடி வந்து சிவமகா வாழை சித்தன் என்னும் உயர் குருவான வாழும் குருவை கண்ட நிலைதனில் இச்சபையில் நடந்தேறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அதிகாலை முதல் கண்டறிந்து அற்புதமாய் சற்சங்க பெருவிழாவில் நின்று தன் இல்லத்துயர் தீர தன்னுடைய இல்லம் சிறக்க ஆசிகள் வேண்டி நிற்கும் சீடனே, திரு அண்ணாமலையானினுடைய அற்புதமான திருமலையை தாங்கிய அற்புத சிவலிங்கம் அமர்ந்து அம்மலை நிலை கொண்ட அற்புதமாய் ஒவ்வொரு குன்றில் இருக்கும் ஆற்றலையெல்லாம் தேக்கி வைத்து சொரூபமாக அமையப்பெற்று அமர்ந்திருக்கும் அற்புத சிவலிங்கத்தை இருகரம் கூப்பி வணங்கி சிவமகா வாழை சித்தன் திருவடிகள் போற்றி என்று அதிகாலை வேலைதனிலே மூவேலு முறை சிவமகா வாழை சித்த நாமங்கள் உச்சரித்து அற்புதமாக அகத்திய நாமங்களோடு இணைந்த உன் குலதெய்வ நாமத்தையும் இணைத்து நீர் உரைத்து வலம் வருகின்ற பொழுது நீர் வினவிய அத்துணை நிலைகளும் சபையில் சரணாகதி நிலையோடும் சபை பற்றிய நிலையை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்னும் சபை பற்றிய நிலையை நீர் கண்ணில் காண்கின்ற ஆன்மீக நிலை கொண்டோரிடம் உச்சரிக்கின்ற பொழுது நீர் உரையாடுகின்ற பொழுது அற்புதமாய் உன்னுடைய நிலை பற்றி அகத்தியன் சித்தர்களும் சிவபெருமானின் திருவடியில் நின்று உரையாடுகின்ற காலங்கள் துவங்கி அது நல்நிலையாய் நடந்தேறும் என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நம. நல்லாசி சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலையில் டெய்லி வந்து அங்கே இருக்கக்கூடிய தளத்தில் வந்து வாழை சித்தனம் லிங்கத்தை வணங்கிட்டு ஒட்டுமொத்த குன்றெல்லாம் ஒன்றா வச்சு ஒரு லிங்கமாக உட்காந்துருக்கிற உயர் குன்றாக இருக்கக்கூடிய மலையை வணங்கி அதுக்கு பிறகு வாழை சித்தனோட நாமம், பிறகு வந்து உன் குலதெய்வ நாமம், அகத்திய பெருமான் நாமம் எல்லாத்தையும் சேர்ந்து சொல்லிட்டு வரையில் இங்கே சித்தர்கள் பரிசீலனை பண்ணுவாங்க. உன்னோட இதை சிவத்தோடு சேர்ந்து சபையோட ஆற்றலையும் வெளியே சொல்லி வரையில் தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி வரையில் முடிஞ்சவங்ககிட்ட சாதன நிலைகளில் வச்சு பரப்பி வரையில் சபை தொண்டை ஓன் தொண்டா ஏற்று நடத்தி வரையில் உன்னோட விஷயங்களை சபை எடுத்து ஆய்வு செய்யும் அப்படின்னு சொல்லி அகத்திய அந்த சிவபெருமானோட செஞ்சு பேச்சுவார்த்தைகள் நடத்தி சித்தகணங்களோட நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க. உன்னுடைய சகோதரியோட அந்த நிலைக்கு வந்து அவங்க பிற பேசிக்கிடுவாங்க. அவங்களும் இது மாதிரி வரணும். ஒரு நாள் வந்து தங்கி இருந்து காலையில் கோமாதா பூஜை பார்த்து அவங்க இங்கே கேட்கணும். அப்போ அதற்குண்டான விஷயங்கள் உன்னுடைய பயணத்தில் அவங்க வரதுக்குண்டான விஷயங்களே அவங்க இங்கே கணங்கள் செய்வாங்க. ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். நீ வா வந்து கேட்டுக்கோ.